அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள். ஜனவரி மாதம் கன்னி ராசி அன்பர்கள் தொழில் ரீதியாக எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் நன்றாக ஆலோசனை செய்து யோசித்து செயல்பட வேண்டும். அப்படி நன்கு தெளிவாக யோசித்து திட்டமிட்டு செய்தால் வெற்றி நிச்சயம். திறமைகளை மேம்படுத்த இம்மாதம் சிறந்தது. நிதி, ஒழுக்கம் மன அமைதியை கொண்டு வரும். வாழ்க்கை துணையுடன் சிறு பிரச்சனை என்றாலும் அதை அமைதியாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இம்மாதத்தில் உடல் ஆரோக்கியம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துதல் வேண்டும். கன்னி ராசினருக்கு 4 சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி, 9இல் சந்திரன், 10இல் குரு, விரய ராசியில் கேது பகவான் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே சிறு சிறு பிரச்சனைகளுக்காக சண்டை சச்சரவுகள் வரலாம். வார்த்தைகளில் கவனம் தேவை. குடும்ப பெண்கள் அதிகம் சிந்தித்தல் வேண்டாம். மனக்குழப்பம் வேண்டாம். அடிக்கடி மனக்குழப்பம் அடைவேன். சில கன்னிராசி பெண்கள் வீட்டில் தனியாக சட்டி பானையுடன் பேசலாம். ஆகவே மனக்குழப்பத்தை தவிருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், விரய ராசியில் கேது இருக்கிறார். ஆக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் இருக்கிறார்கள். உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் அதிகம் பாடுபட வேண்டியிருக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்தல் வேண்டும். பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைப்பதில் தடங்கல்கள், தாமதங்கள் வரலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு தேவைப்படும். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். தொழிலாளர்களை பகைத்து கொள்ளுதல் கூடாது. அரசியல் துறை பொறுத்தவரை ஓரளவு நன்மைதான். கட்சிக்குள் நீங்கள் விரும்பிய வேண்டிய பதவி கிடைக்கும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு பெருகும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ஆதாயம் பெருகும். ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஐடி, பத்திரிகை துறையில் வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு அயல்நாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். பாபாவினுடைய ஸ்ரீ சாய் சத் சரிதம் புத்தகத்தினை வாங்கி படியுங்கள். குடும்ப கவலையிலிருந்து விடுபட அபிராமி அந்தாதியில் உள்ள 3வது பாடல் அறிந்தேன் எவரும் அறியா என்ற பாடலை பாராயணம் செய்யுங்கள். மனநோய் அகல 27வது பாடல் அபிராமி அந்தாதியில் உடைத்தனை வஞ்ச பிறவியை என்ற பாடலை பாடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.